வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, அதில் டூ வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம ஈக்குவேஷனில் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸ் கமா ஒய்யை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் ஏயும் பியும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. சி எனி ரியல் நம்பர். இப்போ ஏ அண்ட் பி ஏன் ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ ஏ ஜீரோ ஆகிட்டு நம்ம எடுத்தோம்னா 0 into x plus b into y plus c is equal to 0 நம்ம ஈக்குவேஷன் இருக்கும். 0 into x 0 தான். ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு போயிடும். இங்கே நம்மளுக்கு இருக்கிறது by plus c is equal to 0. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு yயோட வேல்யூ மைனஸ் சி பை பி. ஸோ ஏயோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாகவே ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தேவையில்லை. அதே மாதிரி பியோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் 0 இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ஈக்குவேஷன் இருக்கும். இந்த டேர்ம் போயிடும். நம்மளுக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் நம்மளோட ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம டைரெக்டாக எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். அண்ட் சி எனி ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர் அப்படின்றப்போ சி ஜீரோவாக கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு எப்படி நேம் வந்துச்சு அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். அதனால தான் இதை லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்து அதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ், இதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நம்ம இதை பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ். ஸோ ஒய் இங்கேயே இருக்குது. எக்ஸை நம்ம இந்த சைட் கொண்டு போனோன்னா அது மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ 1. எக்ஸுக்கு நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் 1. ஸோ 0. எக்ஸுக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் 2, அது மைனஸ் 1. எக்ஸுக்கு நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் 3, இது மைனஸ் 2. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் 4, இது மைனஸ் 3. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸை நம்ம இங்கே பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0, 1. ஸோ 0, 1 அப்படின்றது இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 1, 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 எடுக்கணும். ஸோ இதான் 0, 1. இது 1, 0. செகண்ட் பாயிண்ட் 2, மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 எடுக்கணும். ஒய் ஆக்சிஸில் மைனஸ் 1 எடுக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் 3, மைனஸ் 2. ஸோ இந்த பிளேஸ். ஃபிஃப்த்து பாயிண்ட் 4, மைனஸ் 3. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ இதான் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதில் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்னா அந்த ஈக்குவேஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது மீனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1, 0வை எடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய்க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் 1. ஸோ இங்கே நம்மளோட ஈக்குவேஷனோட வேல்யூ 1 தான். ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. இப்போ நம்ம இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் பிளாட் பண்ணியிருக்கோம். இங்கே பிளாட் பண்ணாத நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த லைனில் இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது.
வேறு எந்த பாயிண்ட்ஸ் இந்த லைனில் எடுத்தாலும் அதுவும் நம்மளுக்கு சொல்யூஷன் தான். இப்போ இந்த பாயிண்ட் வந்து -1, 2 இந்த பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ வந்து 1. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. செகண்ட் திங் வந்து இந்த லைனை தவிர நம்ம வேறு வெளியில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுக்கிறோம், இந்த பாயிண்ட் வந்து 2, 2 வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 + 2 which is equal to 4. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ வந்து 1, ஆனால் நம்மளுக்கு 4 கிடைக்குது. ஸோ 2, 2 வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இந்த மாதிரி நம்ம இந்த லைனுக்கு வெளியில் இருக்கிற எந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து 1 வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு மீனிங். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த லைனில் இருக்குதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். x - y = 1. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா -y = 1 - x மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு x - 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போது அங்கே பண்ண மாதிரியே நம்ம x அண்ட் y வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ வந்து -1, எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா 2 - 1 1, 3னா 3 - 1 2, 4 4 - 1 வந்து 3. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0, -1 இங்கே வரும் 0, -1. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1, 0 சேம். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பிளாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2, 1. ஸோ 2, 1 இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து 3, 2. ஸோ இந்த பாயிண்ட். அடுத்தது வந்து 4, 3. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற 5 பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த லைன் தான் வரும். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு வந்து இந்த லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் x - y = 1 அப்படின்ற ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். இந்த லைனை தவிர வெளியில் நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது இதுக்கு சொல்யூஷனாக வராது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து சால்வ் x + y = 1 அண்ட் x - y = 1 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம x அண்ட் ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ x அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 1 அண்ட் 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன ஆன்சர் வந்து x = 1, y = 0. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y = 1, செகண்ட் ஈக்குவேஷன் x - y = 1. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே நம்மளுக்கு +y -y கேன்சல் ஆயிரும். ஸோ x + x 2x, 1 + 1 வந்து 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2/2 which is equal to 1. ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிட்டு. இப்போ நம்ம x = 1ன்றதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 + y = 1. This would imply y = 1 - 1 which is equal to 0. ஸோ y = 0 அப்படின்றது நமக்கு கிடச்சிட்டு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு லைனுமே இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா 1, 0 அதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஸோ எந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வேணாலும் கொடுத்து உங்களை சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். இங்கே நம்ம வந்து 2 லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எடுத்தோம். அதை நம்ம ஃபஸ்ட்டே கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 1, 0 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணாமலே இதோட ஆன்சர் வந்து 1, 0 தான் அப்படின்னு சொல்லிடலாம். x² = y, xy = 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கர்வ் தான் கிடைக்கும். ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து கிராஃபில் பிளாட் பண்ணி பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
ஸோ அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸுக்கான ஒரு ஈஸியான டெஃபினிஷன் வந்து என்ன அப்படின்னா, 2 வேரியபிள் இருக்கணும் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம். அந்த வேரியபிள்ஸோட டிகிரி நம்மளுக்கு வந்து 1ஆக தான் இருக்கணும். இதுதான் அதுக்குள்ள ஈஸியான டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து 2 வேரியபிள் இருக்குது, கான்ஸ்டன்ட்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் எக்ஸோட டிகிரி வந்து 2. ஸோ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இல்லை. இங்கே நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஆனால் இது வந்து 2 டேர்ம் கிடையாது, இதுவே நம்மளுக்கு ஒரு சிங்கிள் டேர்ம். இதோட டிகிரி வந்து எக்ஸுக்கு 1 அண்ட் ஒய்க்கு 1 அப்படின்றதுனால இந்த டேர்மோட டிகிரி வந்து 2. அதனால் இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இல்லை. அப்போ 3x + 4y = 1. இது வந்து லீனியர் ஈக்குவேஷனா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லீனியர் ஈக்குவேஷன் தான். நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது அண்ட் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். இதோட டிகிரி வந்து 1 இருக்குது. இதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதோட பவர் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து 1 இருக்கணும். பவர் 1 இருந்தால் தான் அதை நம்ம வந்து கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்.